ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரிவெஞ்சோட பார்ட் 7 பார்க்க போகிறோம்டா. லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, இந்த மாதிரி வயனை பற்றி நம்ம பாய்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் மின் உயிரோடு இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து மற்ற எல்லாத்தையுமே சாகடிச்சாச்சு. ரொம்ப டாப்பில் இப்போ இருக்காங்க. டேஞ்சரஸ் மாஃபியா. அவங்களோட சன்னும் வந்து இதில் உடனடியாக இருந்திருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜாக்சனு, அப்புறம் காய், அதுக்கப்புறம் சரி, இவங்க 3 பேர்த்தையும் போட்டு தள்ளுறதுக்கு ஒயன் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளான் படி இப்போது ஒயனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஜாக்சன் வந்துட்டுருக்கான். அதோட தானே லாஸ்ட் பார்ட் விட்டுருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்க்கலாம். ஓகே, கமான் காய்ஸ். இப்போது அந்த ஹாலில் நீங்கள், அர்ஜுன், அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. நீங்களா? அவன் எப்போ வருவான்னு தெரியல. எல்லாத்துக்குமே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அர்ஜுன் வந்துட்டு, ஒயன், ஆனால் எனக்கு அவன் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொண்டு போயிட்டான்னு என்ன, மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒயன், இப்படியே பேசிட்டு என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெயிக்க கத்துறாரு. நீங்களா? ஏய், நான் உங்களோட பாஸ், சரிங்களா? ஏதோ சும்மா சின்னதாக இடம் கொடுத்ததுக்கு ஓவராக என்னமோ ஆடிட்டுருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. அவனை எனக்கு போட்டு தள்ளுறது மட்டும்தான் முக்கியம். அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் தான் அவனை போட்டு தள்ள முடியும்னா அதையும் நான் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேங்க. அப்படியே மட்டும் இல்லை, நம்ம வாய்ஸ் எல்லாமே அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்களா? இவனுக்கு என்னடா வச்சு அப்படிங்கிற மாதிரி சேர்த்து அப்படியே அர்ஜுனை பார்த்து பார்க்குறீங்க. அர்ஜுன் வந்துட்டு, மேபி உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க போல். ஓ, லவ்வா? அதெல்லாம் எனக்கு சுத்தமானமே செட் ஆகாது. நான் தான் இத்தனை தடவை சொல்லிட்டேன், நீங்கள் சும்மா லவ்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே உங்கள் அப்பா இருந்துட்டு வராரு. ஒயன், ஜாக்சன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்களா அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. அவனோட சாவுக்கு அவனே தேடி வரான். வரட்டும். இங்கே பார், நான் சொன்னது தான், ஒழுக்கமாக அடிக்கிறேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டு அப்படியே அர்ஜுன் வந்து திட்டுறீங்க. அர்ஜுன் வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, சரி நான் போய் ஏர்போர்ட்டுக்கு காரில் அனுப்பிச்சுட்ருக்கேன், அவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. சரி, நான் ரூமில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே வாக் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறீங்க. பாய்ஸ் வந்துட்டு இது எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதா. ஜாக்சன் வந்துட்டு அப்படியே அவ்வளோ படபலத்தோடு அப்படியே வரான். அவன் காரை விட்டு இறங்கும் போது அந்த வீட்டையே சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கார்ட்ஸாக இருக்காங்க. வயனோட பாடி கார்ட்ஸை விட, லீயோட பாடி கார்ட்ஸை விட அங்கே சுற்றியுமா அத்தனை பாடி கார்ட்ஸ் சும்மா தரன்ட்டு இறங்கியிருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் நடுவில் அப்படியே ஜாக்சன் வந்துட்டு ஈவிலான ஒரு லுக்கில் அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கான். அப்படியே வந்தோன்னே இப்போ உங்கள் அப்பா தான் போய் வா ஜாக்சன், எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் ஜாக்சனை கட்டி பிடிக்கிறாங்க. ஜாக்சன் வந்துட்டு, நல்லா இருக்காங்க அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ அப்படியே அர்ஜுனை பார்த்துட்டு, அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுனை கட்டி பிடிக்கிறான். அர்ஜுன் வந்து கட்டி பிடிச்சிக்கலாம். சரி, என்னோட பேபியை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேடுறான். இப்போ பாய்ஸ் இருந்துட்டு, பேபியா டே, அவள் ஏன் பேபிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிமினா கும்பிட்டுருக்காரு. இங்கே ஜாக்சன் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் போய் உட்காடுறான். எங்கே அங்கிள், உன்னை உங்கள் பொண்ணை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லைப்பா அவள் ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமில் எப்படி இருக்கோன்னு சொல்லுங்கள். ரூமில் எதுக்கு இருக்கோன்னு? அதான் நான் அவளோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். யா அப்படியே கண்ணுக்குள்ளே அப்படியே நெருப்பு ஆட்ட கொதிச்சுட்ருக்குது. அவரை அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இப்போது அவங்க அப்பா இருந்துட்டு, அதான் சொன்னேன்ல ஜாக்சன், என் பொண்ணுக்கு வேறு இந்த மாதிரி ட்ரக்ஸு ஓவராக எடுத்துகிட்டு ஏதோ ஹாலுசினேஷன்லாம் பண்ணிவிட்டு கையை கிழிச்சுக்கிட்டாடா. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் இப்பொழுதைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய கம்பெனி வேறு இந்த மாதிரி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு.
எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை பாடுறாங்க. அங்கிள் இதுக்கெல்லாம் எதுக்கு கவலைப்படுறீங்க? ஒய்ஃப் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா என்னோடய சொத்து ஒன்று தானே, நான் உங்களை காப்பாற்றுறேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷோல்டர்ஸில் கைப்படுறான். இங்கே அர்ஜுன் வந்துட்டு ஜாக்சன் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், போய் அந்த மாதிரி அறிவு விட்ட பிச்சையெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்காத சரியா? கம்முன்னு இப்போவே உங்கள் ஊரை பார்த்து போயிடு, அவளாம் பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அச்சோ என்ன அங்கிள், அவள் ஏதோ தெரியாமல் சின்ன தப்பு பண்ணிட்டா, அதுக்கு இன்னும் உங்கள் பையன் இருந்துட்டு இப்படி கோச்சிக்கிட்டு இருந்தானா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பாய்ஸ் அப்படியே கொஞ்சம் முறுக்குறாங்க. அவனை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கட்டுப்பாகுது. அந்த அவன் வீடியோவில் உங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பான் அதெல்லாம் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அவங்களுக்கா. இப்போவே அவனை கொண்டு அப்படியே மர்க்கையாக பண்ணிடுவோன்னு தோணுது. பட் அவங்க இருந்துட்டு டைம் ஆகட்டும்னு சொல்லிட்டு பொறுத்துட்ருக்காங்க. சொல்லுங்கள் அங்கிள். எல்லாமே பாஸ் தான், அப்படியே கடந்து வர வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு மிஸ்டர் லீ கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவர் வந்துட்டு விடுப்பா, அது அவனோட லவ்வரில், அதனால் அவன் வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுறான். ஏதோ தெரியாமல் என் பொண்ணு இருந்துட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்டானதுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டா, விடு என்ன பண்ணுறது. இல்லைனாலும் கூட அவளாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். அவள் அன்றைக்கி ட்ரக்ஸ் எடுத்திருக்கா, அந்த இதில் தான் ஏதோ அவன் மேலே இருந்த கோபத்தில் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு இப்போது அப்படியே வந்து ஜாக்சன் பக்கத்தால் உட்காடுறான். ஜாக்சன் நான் இப்போவும் சொல்கிறேன் வேண்டாம், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. அவளெல்லாம் என்ன நம்பிக்கையில் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். அவள் பார்த்தேல எப்படி ட்ரக்ஸ் கடிக்கிட்டு இருக்கான், அவள் ட்ரக்ஸ் கடிக்கிட்டே உன்னையவே கொண்டுட்டானே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜாக்சனா என் மேலே கை வைப்பேன், எப்படி முடியும்? அதுவும் இல்லாமல் என் பேபி சின்ன தங்க மாதிரி, அவெல்லாம் பூ போல் நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவராக சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேயா அவங்களுக்குலாம் பாய்ஸ்க்கெலாம் கோவம் வருது, உங்களை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு கோவம் வருது. இப்போ ஜாக்சன் அச்சோ உங்ககிட்டே பேசிகிட்டு இருந்தேன் எப்படி, நான் போய் என்னோடய பேபிகளை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே எழுந்திருக்காங்க. இன்னும் பேபிகளை வாயை ஒட்டுக்கணுண்டா அவளோட வாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா அப்படியே சுகா இருந்துட்டு வந்துருச்சுட்ருக்காரு. அவரா சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அந்த பாய்ஸ் வந்துட்டு அப்படியே வராங்க. வெயிட், நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க என் கூட அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆஃப் இதுலேயே போய் ஸ்டாப் பண்ணி கேட்குறாங்க. அது ஒன்றுமில்ல ஜாக்சன், அவங்க வந்துட்டு ஒயனோட சேஃப்டிக்கு வருவாங்க, அவங்க பாடி கார்ட்ஸாக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அவங்க நீ சூசைட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் பாடி கார்ட்ஸ்லாம் 3வது மனுஷங்களுக்கு தான் வேணும், நான் யார் மாப்பிள்ளையாக போகிறவன். எனக்கு புரியுது அர்ஜுன், பட் இருந்தாலும் வேண்டாம், அவள் ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா, அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிறவங்க ஒருத்தர் டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டாக்டரா யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினை பார்த்துட்டு இவன் என்ன இவ்வளோ ஹைட்டில் இருக்கான், இவன் டாக்டரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஜிமினா எல்லாம் ஹைட்டை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, அவங்க செய்கிற செயலை பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ பரவாயில்ல, நல்லா தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறீங்க இப்போ, இந்த பாடி கார்ட்ஸும் என் கூட வரணும்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு அவங்களும் வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அப்படியே ரூமுக்கு போகிறாரு. இப்படின்னு நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்களாம் இங்கே அவ்வளோ ஈவலாக சிரிச்சிட்ருக்கீங்க, இப்போ வா அப்படியே லைட்டாக மைல்டாக அப்படியே ட்ரக்ஸ் எடுத்துக்கிறீங்க, எடுத்துகிட்டு அப்படியே போய் கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அங்கேருந்து ஓ பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறான். நீங்களா சி போ அந்த பக்கம் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மப்ளியே கேட்குற மாதிரி கேட்டிருக்கீங்க. அவனா வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணுற வரதை பார்த்தோன்னா அப்படியே ஜோப்கா அப்படியே கச்சி முறுக்கிட்டு அவர் வந்துட்டு அப்புறம் அந்த ஷோல்டர்ஸாக பிடிக்க போகிறவாங்க. அதுக்குள்ளேயே இருந்துட்டு நீங்களா தள்ளி விட்டுருவீங்க. யார் எவன்டா அது, ஏன் மேலே இதுக்கிட்ட கையை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சப்புன்னு ஒரு அறை விட்டுறீங்க. அவனை அப்படியே கண்ணத்தோடு பிடிச்சிட்டு உங்களை அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறான். என்ன வைன் பேபி, என்ன தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு யாருன்னு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறீங்க. பாய்ஸாக அப்படியே நீங்கள் பண்ணுற இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே இப்போ ஜின்னு இருந்துட்டு அங்கே ட்ரக்ஸ் இருக்கிறத பார்த்துருக்காங்க.
பார்த்துட்டு பாய்ஸ் கிட்ட அப்படியே கண்ணை காட்டுறாங்க. அவங்களா இருந்துட்டு அவள் ட்ரக்ஸ் எடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா நடிக்கிறேன்னு தானே சொன்னேன், இப்போதுக்கு ட்ரக்ஸ் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு யாருடா நீ ஒத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவனா அப்படியே பார்த்துட்டு உன்னை வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், உன்னோட வருங்கால புருஷன்டி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். நீங்களா புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த போதையிலேயே அப்படியே போய் பெட்டில் படுக்கிறீங்க. அவனா பரவாயில்ல, எல்லாம் இப்படியே இருந்துச்சுனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனா இப்போ தனமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். பாய்ஸ் இருந்துட்டு அப்படியே பின்னாடி வராங்க. ஹலோ, உள்ளேலாம் வர வேலை வச்சுக்காத, அங்கேயே நின்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸ் இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் ஒரு அட்டிங் கூட எடுத்து வைக்கல, சொல்கிறத கேட்கல, போங்கடா பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸ் போகவே இல்லை. இப்போ ஒயன்னு வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணிலேயே செய்கை கொட்டுறாங்க. அவங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டோர் கிட்ட போய் நின்றுட்டுருக்காங்க. நீங்களா வருங்கால புருஷன் நீயாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. வயன், உனக்கு சுத்தமாக நான் அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன், நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஜக்கு இருக்கும். அந்த ஜக்கில் இருக்கிற தண்ணி எடுத்து அப்படியே உங்கள் மண்டபம் அப்படி சட்டுன்னு ஊற்றுறான். அப்படியே நீங்களா அந்த தண்ணி எல்லாமே உங்கள் மேலே படுது. நீங்கள் வேறு லைட்டாக தான் ட்ரக்டாக இருப்பீங்க. தண்ணி பட்டோடனே அப்படியே ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ட்ரக்ஸ்லாம் போயிடுது. இருந்தாலும் அவங்ககிட்ட மேனேஜ் பண்ணணுன்ட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரக்ஸ் ஃபீலிங் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்க. யார்கிட்ட தண்ணி ஊற்றுனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரப் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஜாக்சன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் அப்படியே காலர் பிடிக்கிறீங்க. நீங்கள் அவனை அப்படியே உங்கள் கையை அப்படி பிடிக்கிறான். வயன் தெரிஞ்சிச்சானா யாருன்னு? அச்சோ ஜாக்சன், வாயிலேருந்து அந்த பேரை கேட்கும்போது எனக்கு அப்படியே சிவனு ஏறுதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களா நீ எதுக்கடா இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சாமே, அதனால் உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவோட கம்பெனி காப்பாற்றலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை நான் மேரேஜ் பண்ணுவேன்னு எப்படா நினைக்கிறேன்? எப்படி நினைக்கிற? உன்னை எப்படா நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வயன் காம் டவுன், எதுக்கு இப்படி கத்திகிட்ருக்க? சொல்லு பார்க்கலாம். வயன், உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்க போகுது. நான் தான் சொன்னேன்ல, எவ்வளோ வேணாலும் நீ இது பண்ணிக்கோ, ஆனால் நீ எனக்கு தான், நான் புருஷனா உனக்கு தான், ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனை சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு நீ அது செத்தாலும் கனவுலையும் கூட நினச்சி பார்த்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு போகிறீங்க அந்த ரூமை விட்டு. அவனா பேபி கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். இதான் பாய்ஸை பார்க்குறாங்க, உங்கள் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே கீழே போயிருப்பீங்க. கீழே போய் அப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு வராரு. சொல்லுமா அப்படின்ட்டு. என்ன சொல்கிறான் இவன்? என்ன சொல்கிறான்? இவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே கொத்தறீங்க. இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு வயன், ஆமாண்டா நம்ம கம்பெனி வேறு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருடா தங்கம், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா தான் அப்பாவோட இது வந்து காப்பாற்றப்படும்டா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அது கனவுலையும் கூட நினச்சி பார்க்குறாதீங்க, இவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்களாக சொல்கிறீங்க. இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு ப்ளீஸ் நீ ஒத்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா முடியவே முடியாது அட்டமெண்ட்டாக இருக்கீங்க. நீ பண்ணுற வேலை இருக்குது, உனக்குலாம் ஒரு கல்யாணம் ஒரு கேடு. அப்பா இத்தனை கெஞ்சுறாங்க, உன்னால் அப்பா கூட சரின்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த மாதிரி நிறையா பேர் தர அப்பாவியான மக்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படியே கொண்டு தீக்கலான்னு நீ பார்த்துட்ருக்கியாடி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அர்ஜுன் வந்து கேட்குறான். நீங்களா அர்ஜுனை பார்க்குறீங்க. என்னமோ அதிசயமாக இருக்குது, என்கிட்டலாம் வந்து பேசுகிற, சொல்லுடா பெரிய இவனாட்டா, படா உன் வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜாக்சன் விட்டு பேபி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனா பேக்கப் பண்ணுறான் உங்களை. இங்கே அவ்வளோதான் சரியான கோவம் வருது சுகாவுக்கு. அவராக அப்படியே முன்னாடி ஸ்டெப் எடுத்துகிட்டு அப்படியே வராரு. இங்கே அவங்களாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. கம்முன்னுடா, எங்களுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா சிப்படா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க. அப்பா சத்தியமாக இவனை மட்டும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பிடுங்க. இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு அப்படியே உங்கள் காலில் விழுந்துறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கால் எடுக்கிறீங்க.
உங்கள் அப்பா வந்துட்டு ப்ளீஸ்டா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே முடியவே முடியாதுன்னு அந்த மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்கீங்க. அர்ஜுன் வந்துட்டு இப்போ அப்பாவும் காலில் விழுந்துட்டாங்க, இனி என்னடி உன்னை பெற்று வளர்த்துனதுக்கு இந்த மீறியும் கூட உன்னெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனா கட்டுப்பில் உங்ககிட்ட கேட்டிருக்கான். நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டைம் கொஞ்சம் பாஸ் ஆகுது. நீங்கள் வந்துட்டு சரிப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. இப்போ ஜாக்சன் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறான் உங்களையெல்லாம் பார்த்துட்டு. நீங்களா அப்படியே ஜாக்சனை பார்த்து முறைச்சிட்டே போகிறீங்க. சாரிப்பா, அவள் இப்போ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்கா, அதனால் உனக்கு ரொம்பவுமே பெரிய மனசு. நீ ட்ரக்ஸுன்னு எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சோ அவளோட ஹெல்த் எல்லாமே தெரிஞ்சிருந்தோ நீ வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறே இல்லைடா, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் பறந்துட்டு சொல்கிறாங்க. அவனை வந்துட்டு அங்கிள் நான் வயனை எப்போ பார்த்தனோ காலேஜ்லேருந்து அப்படி நான் சின்சியராக அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அங்கிள். அது எப்படிப்பட்ட லவ் தெரியுமா? நான் அவளை லவ் பண்ணுறது 5 இயர்ஸ் அங்கிள். 5 இயர்ஸாக அவளைவே நினச்சிட்டு அவளைவே லவ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அங்கிள் இப்போ அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை நல்லா அவனாட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்களா அப்படியே ரூமில் போய் கதவை சத்திட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. நல்லா மாட்டினடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு. இப்போது உங்களோட ரூமில் நீங்கள் சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்குது. நீங்களா யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஜின்னு நின்றுட்டுருக்காரு. அவரா அப்படியே உள்ளே வராங்க. ஜின் என்ன பண்ணுற, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரா அப்படியே உள்ளே வந்து உங்களோட ஹேரை வந்து டச் பண்ணி பார்க்குறாரு. அது அப்படியே விட்டாக இருக்குது. அவரை அந்த டவல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு தலையை வந்து அங்கே சைடில் இந்த டவல் எடுத்து அப்படியே தவட்டி விடுறாங்க. நீங்களா அவரையே பார்க்குறீங்க. இப்போ பின்னாடி இருந்துட்டு அப்படியே ஹோபி இருந்துட்டு உங்களுக்கு அந்த சளியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மாத்திரை இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிம்மின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் எடுத்துருப்பீங்களா, அதில் மறுபடியும் சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு தீர்க்கிறதுக்கான மாத்திரையை இருந்துட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ வா இப்படியே இந்த டைம் வந்து அப்படியே கொஞ்சம் பாஸ் ஆகுதுடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகுதுடா. ஒரு 3 டேஸ் இந்த மாதிரி. இந்த 3 டேஸை வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறது இது பண்ணுறதாவே இருப்பான். அதனால் நீங்கள் இப்போ நார்மலாக அவகிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பில்டப் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த பேச்சாக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு கேட்டிருப்பீங்க, இங்கே வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்கள என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல, காயும் சரி வந்துட்டு வந்துடுவாங்க நம்ம மேரேஜ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஓ அப்படியாங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு வராங்க. வந்துட்டு ஓகேப்பா மேரேஜ்க்கான டேட்லாம் இது பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கிள் மேரேஜ்க்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் இருக்கணும்ல, என்கேஜ்மெண்ட்டு நம்ம இதே பண்ணல பாருங்கள். அச்சோ மறந்துட்டோம், இன்றைக்கி நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே உங்களுக்கா வியர்டோ இது கேட்குற பாய்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. நீங்களா அதெல்லாம் வேண்டாம், மேரேஜ் நீ பண்ணிக்கிறதே பெருசு, இதில் என்கேஜ்மெண்ட் வேறு, அப்போ நீ என் கையில் ரிங் போடணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. பையன் இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டில் இது பார்ட் ஆஃப் இது தானே, எனக்கு என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா நல்லா முடியாதுப்பா, என்கேஜ்மெண்ட் வச்சுருங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்கேஜ்மெண்ட்டு இப்போவே வைக்க சொன்னீங்கன்னா அது எப்படிப்பா முடியும்? அது ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்லாம் கூப்பிடணும், அதுவும் இல்லாமல் மேரேஜ்க்கு கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டோம். அங்கிள் மேரேஜ் என்ன ஒரு 2 டேஸில் நடக்க போகுது, என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி பண்ணிக்கலாம், அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா இருந்துட்டு முழிக்கிறாங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு ஓகே என்கேஜ்மெண்ட் இவ்வளோ பரபரப்பாக எப்படி வைக்க முடியும் சொல்ல அர்ஜுன் வந்துட்டு கேட்குறாங்க. ஜாக்சன் என்கேஜ்மெண்ட் இப்படி பரபரப்பாக வைக்கிறதுனா எப்படி வைக்க முடியும்? இவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெருசு, இதில் வேறு நீ என்கேஜ்மெண்ட் வேறு கேட்குற அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் எனக்கு என்கேஜ்மெண்ட் வேணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அப்படியே அர்ஜுனோட ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அவராக அந்த மெசேஜை பார்க்குறான். அப்படியே எதுவும் கண்டுக்காத மாதிரி வச்சிட்றான். என்ன ஆச்சு அர்ஜுன், என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் ரிலேட்டடாக கிளைண்ட்ஸ் தான் கூப்பிட்ருக்காங்க. ஓ கிளைண்ட்ஸை என்ன போட்ட காசுலாம் திருப்பி வாங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறான். இல்லை புது கிளைண்ட்ஸ் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அதெல்லாம் தேடிட்டு, உங்கள் ஒயினிவே எனக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நான்
ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு கொடுக்க மாட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தனவேட்ட கேட்குறான். இப்போ உங்கள் அப்பாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. இப்போ அர்ஜுன் வந்துட்டு சரி நீ ஆசைப்படுற ஜாக்சன், அதனால் வச்சிடலாம், என்கேஜ்மெண்ட் தானே, நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போகிறான். அங்கிள் பரவாயில்ல, உங்கள் பையன் கம்பெனின்னு வந்துச்சுன்னா கில்லியாட்ட வேலை செய்கிறான், அதனால தான் அவனோட கோவம் என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சாரி கம்பெனிக்காக எப்படி ஓடுறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அப்படிலாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை போயிடுறாரு. இந்த பக்கமாக பாய்ஸ் வந்துட்டு அப்படியே அர்ஜுன் பின்னாடி பாதி பேர் போயிருப்பாங்க, பாதி பேர் உங்கள் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இங்கேயா ஜியோப் இருந்துட்டு நின்றுட்டுருப்பார். இப்போ அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே போய் உட்காடுறாரு சோஃபாவில். என்ன இது, அவங்களாம் இருக்கும்போது நின்றுட்டுருந்தேன், நான் உட்காந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தால் உட்காடுற அப்படிங்கிற மாதிரி. அவங்களாம் என் பாஸு, நான் நிற்பேன், நீ யார்டா எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனுக்கு ஜாக்சனுக்காக சரியான கோவம் வந்துடு. யாரை பார்த்து என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலர் பிடிக்கிறாங்க. இங்கே பார், காலர் பிடிக்கிற வேலையில் இங்கே வச்சுக்காத, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா பண்ணுவேன், பிடிங்கிடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி காலரை பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கேயா ஜியோப் இருந்துட்டு அப்படியே கையை போட்டு ஒரு அமுக்குறாங்க. ஜாக்சனாக அப்படியே வலி, அவனுக்கு அப்படி வலிக்குது, இருந்தாலும் அந்த கையை எடுக்கவே மாட்டான். இப்போ எக்ஸ்ட்ரா சின்னதாக ஒரு ஃபோர்ஸை தான் கொடுக்குறாங்க. அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்துடுறான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்புறம் அவனோட சத்தம் கேட்டோன்னா அப்படியே பாடி கார்டு எல்லாம் அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் சர வந்துடுறாங்க கன் எடுத்துகிட்டு. சார் என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கையை நீவிட்டு அப்படியே ஜியோப்பை பார்க்குறான். ஜியோப் வந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னா விட்டவன ஒரு லுக்கில் அப்படியே வெளியே போகிறாங்க. இதை பாய்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, அவனுங்களும் அப்படியே சிரிக்கிறாங்க, தேவைதான்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுதுடா. இப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம் இருக்குது. இப்போ வந்துட்டு அங்கிள் நான் வயனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டேட் போயிட்டு அப்படியே நாங்கள் இருந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் அங்கிள்னு சொல்கிறான். என்னப்பா சொல்கிற, ட்ரெஸ் எல்லாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் ட்ரெஸ் தான் அங்கிள், என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் 2 பேரும் போய் கப்பிள்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா ட்ரெஸ்லாம் நாங்கள் தான் இங்கே வர சொல்லிட்டோம் அங்கிள், நான் கூட வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒயன் வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஒயன் வந்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி வெளியே போகணுமாம்மா அப்படின்னு சொன்னோன்னா ஒயன் வந்துட்டு அப்படியே ஜாக்சனை பார்க்குறாங்க. ஜாக்சனை அப்படியே ஸ்மிட் பண்ணிவிட்டு அப்படியே ஒயனை பார்க்குறாங்க. ஒயன் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை எதுவுமே பேசாமல் மேலே போயிடுறாங்க. மேலே போயிட்டு அழகாக ப்ரிட்டியாக, இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சும்மா பனின்னு பேண்ட்டு இது மாதிரியே தான் போட்டு சுற்றிட்டு இருப்பீங்க, பட் இப்போது ப்ரிட்டியாக அப்படி ப்ரிட்டியாக நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு அது வந்து உங்கள் நீஸ் வரைக்கும் தாண்டா இருக்கும், அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. இந்த பக்கமாக அப்படியே பாய்ஸ் பார்த்துட்டு வாயை பொழந்துடுறாங்க. அவங்க கீழே தான் நின்றுருப்பாங்க. அவங்களுக்கு செம்ம கோவத்தில் இருந்துருப்பாங்க, இந்த மாதிரி அவன் டேட்டு கூப்பிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு. ஜேகேவா இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது, அவனோட பல்ல உடச்சி இப்போவே சாவடிச்சிடலாம், மீதி அவங்க 2 பேர் தானே, 2 பேர் தான் நம்மளோட பாலிசியில் வச்சு நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொல்ல முடிஞ்சுன்னா நம்மளே கொல்ல மாட்டோம், அவள் ஒயன் கையால் சாவன்ட்டு விதி, ஒயன் தான் அவனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இருந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே பாய்ஸாக கம்மி இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே நீங்கள் ப்ரிட்டியாக அவ்வளோ ப்ரிட்டியாக இறங்கி வரது பார்த்துட்டு பாய்ஸ் அப்படியே வாயை திறந்து பார்க்குறாங்க ஆன்ட்டு. இப்போ ஜாக்சனும் அப்படியே உங்களோட அழகில் அப்படியே மயங்கிடுறான். அவன் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களா அதை கிஸ் பண்ண இடத்த அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணு, இது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா வெயிட் பண்ணு, பட் ஒன்லி 2 daysல யூ ஆர் கோயிங் டு பி மை ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களா அப்படியே அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுறீங்க. உங்கள் பின்னாடியே அப்படியே பாய்ஸ் வராங்க. என்ன இது எங்கே போனாலும் வந்துட்டுருக்கீங்க, நாங்கள் தான் வெளியே போகிறோன்னு சொல்லிடுறோம்ல, நாங்கள் 2 பேர் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களா எதுவுமே கேட்கல, அவங்க பாட்டுக்கு போய் காரில் உட்காந்துடுறாங்க. இங்கேயா முன்னாடி இருந்துட்டு அது பெரிய கார் தான், அந்த பெரிய காரில் ஜாக்சன் அப்புறம் ஒயன் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ உங்கள் பாய்ஸ் இருந்துட்டு அப்படியே அங்கே சைடில் தான் உட்காந்துட்ருப்பாங்க. முன்னாடி இருந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜின்னுடா. சைடில் யார் உட்காந்துட்ருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஜின்னுக்கு சைடில் யார் உட்காந்துட்ருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஹோபி. அப்புறம் பேலன்ஸ் இருக்க பாய்ஸ்லாம் அப்படியே உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜாக்சனுக்கும் தனியாக வந்து 2 பாடி கார்ட்ஸ் தான் அவன் வந்துட்டு கூப்பிட்டு வரான். அப்படியே நீங்கள் வந்துட்டு அனோயிங்கான லுக்கில் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களோட லெக்காக அவ்வளோ அழகாக விசிபிள் ஆகுது.
அதை பார்த்துட்டு ஜிம்மின்னு வந்துட்டு கல்ப் பண்ணுறாரு. இங்கே வி இருந்துட்டு என்ன லெக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே ஆரம் வந்துட்டு அப்படியே உங்களோட ஃபேஸ் அந்த அழகாக லைட்டாக அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃபேஷியல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேக்கப் போட்டிருக்கீங்க. அது இருந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. எப்போவுமே அழகு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படியே நம்ம பாய்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி உங்களை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே பாட்டிக்கு அப்படியே வந்து டேட்டாட்ட போகிறீங்க. போய் காஃபிட்டேரியாவில் அப்படியே நீங்கள் போய் சேரில் உட்காடுறீங்க. நீங்கள் உட்கார்றதுக்கு போக முன்னாடி ஜாக்சன் வந்து உங்களுக்கு அழகாக சேர் இழுத்து போடுறான். நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு அந்த இடத்துல வந்து உட்காடுறீங்க. அவனை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். வயன் ஆனால் இன்னொன்னோட அந்த திமிர் மட்டும் சுத்தமானவே குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வயன் கூப்பிட்றதோட நிறுத்திக்கோ, வாடி பொடின்னு சொன்னால் பல்லுகளெல்லாம் உடச்சிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனா அப்படியே சிரிக்கிறான். மேரேஜ்க்கு அப்புறம் யாரை உடைக்கிறான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனா அப்படி டபுள் நீங்கள் பேசுகிறாங்களா அப்புறம் பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அப்படி இருந்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு வெயிட் வந்துட்டு அப்படியே ஆர்டர் கொண்டு வராங்க. இப்போ மேம் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆர்டரில் சொல்லியிருப்பீங்க. அந்த ஆர்டர் வந்துட்டு அப்படி கொண்டு வராங்க. இப்போ அந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் சொல்லியிருப்பீங்க. அந்த ஜூஸ் வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே வைக்கிறான். வைக்கும்போது அது தெரியாமல் அப்படியே உங்களோட டைஸில் விழுந்துருது. சாரி மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே வைப் பண்ணி விட்றான். டக்குன்னு ஒரு புல்லட் சத்தம் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தோம்னா ஜாக்சன் தான் இருந்துட்டு அப்படியே அவனோட ஹெட்லேயே ஷூட் பண்ணியிருப்பான். நீங்களும் அப்படியே ஜாக்சனை பார்க்குறீங்க. அவனா யாரும் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறடா, அவள் என்னோடது அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் வந்துட்டு சொல்கிறான். இங்கேயா பாய்ஸுக்கு சரியான கோவம் வருது. அவன் வந்துட்டு உங்களோடதுன்னு சொல்கிறத பார்த்துட்டு. ஆனால் அந்த வெயிட் இருந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜாக்சன் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அவனுங்களாம் 5க்கும் 10க்கும் அலையிறவனுங்க. அவங்க வந்து உன் மேலே இப்படி கையை வைக்கலாமா சொல்லு? ஜூஸ் தானே கொட்டுச்சு. ஜூஸ் கொட்டுச்சுன்னா க்ளீன் நீ பண்ணிக்க போகிறேன், அவன் எதுக்கு கையை வைக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு முறைச்சி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அவனை முறைச்சி பார்க்குறீங்க. இப்போ ஒன்று போய் நீங்கள் வாஷ்ரூமில் அப்படியே க்ளீன் பண்ணுறீங்க. உங்களுக்கு பின்னாடி 2 பாடி கார்டு இருந்துட்டு வந்திருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜேகே அண்டு சுகா இவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க. நீங்களா அதை வாஷ் பண்ணிவிட்டு எச்சப்புருக்கி இந்த பரதேசி நாய் பார்க்குற பார்வையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா இங்கே கண்டபடியே திட்டிருக்கீங்க. ஓ மேடமுக்கு பரவாயில்லையே, கோவம்லாம் வருதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு டேய் என்னடா உனக்கு பிரச்சனை, கேர்ள்ஸ் டாய்லெட்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, எங்களோட ஒய்ஃபி இங்கே இருந்தானா அப்புறம் நாங்களும் இங்கே தானே இருக்கணும். டேய் இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, அவன் இருக்கான் சரியா, என்ன அவன் இருக்கானா நாங்கள் பயந்துட்டுருக்கோணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குட்டு இப்படி சுகா இருந்துட்டு வர்றாங்க. நீங்களா டேய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். நீ என்னோடது எங்களோடது, உன் மேலே எவனாவது கை வச்சா கோவப்பட வேண்டியது நாங்கள். அவன் என்னமோ பெரிய புட்டிங்கேட்ட இது பண்ணுறான். எல்லாம் உனக்காக தான் பார்க்குறோம், இல்லைன்னா அவனெல்லாம் சீக்கிரமாக நாங்களே சாகடிச்சிடுவோம். என்ன அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் வெளியே கொண்டு வரதுக்காக நீ பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அவன் வந்து சிரிக்க வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களா தயவு செஞ்சு பிளான் இது சொதப்பி விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வெளியே பாருங்க. இப்போ அப்படியே ஜேக்கு இருந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி கேட்குறீங்க. எனக்கு கிஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறேன். நான் கிஸ் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறான். இப்போ சுகா இருந்துட்டு எதுக்கிட்ட அதை கேட்டுட்டு இப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே உங்களோட லிப்ஸை போட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. திட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிகே சுகா இருந்துட்டு போட்டு தள்ளி விட்டுறீங்க. இப்போ சுகா முடிச்சாலும் அப்படியே சுகா இங்கே என்ன பண்ணுறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை திட்டிருக்கீங்க. இப்போ மறுபடியும் உங்களோட சின்ன திருப்பிட்டு இன்னொரு கிஸ் கிடைக்குது. அந்த கிஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தாண்டா. நீங்களா 2 பேர்த்தையும் போட்டு தள்ளி விட்டு என்னடா பிரச்சனைங்க பாரு, என்ன ஒரு முழு ரூபத்தை பார்த்தீங்க அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் தான் முழுசாக பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா இருந்துட்டு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க. நீங்களா சுகாவை பார்த்து முறைக்கிறீங்க. அவனா அவன் இன்னும் காலில் லைட்டாக டச் பண்ணதுக்கு இது பண்ணான். உன்னோட லிப்ஸே எங்களுக்கு தான், நீயே எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா கம்முன்னு இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. பின்னாடி அவங்க வந்துட்டு அப்படியே ஸ்மெட் பண்ணிட்டு வராங்க. பாய்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க, ஏதோ வேலை தண்ணி காட்டியிருக்காங்கடான்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருது. நீங்களா இப்போ போய் உட்காருங்க.
ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ஜூஸ் கொட்டுச்சு, அதை ஒன்று க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தனவட்ட பதில் சொல்கிறீங்க. இப்போது அப்படியே ட்ரெஸ் ஷாப்புக்கு வராங்களா. ட்ரெஸ் ஷாப்பில் இருந்துட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இதெல்லாம் போட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 15 ட்ரெஸ் உங்களுக்கு கொடுக்குறான். நீங்களும் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை போய் போட்டு வா, இதை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே போகிறீங்க. இவன் முறைச்சானாலே போதையாகுதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கேயா அப்படியே ஜேக்கு சரியான கோவம் வருது. பாய்ஸ் எல்லாத்துக்குமே தான்டா கோவம் வருது. இப்போ இங்கே அப்படியே 4 பேர் இங்கே நின்றுட்டுருக்காங்கடா. 3 பேர் அப்படியே உங்கள் கூட வந்திருப்பாங்க. இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வி, அப்புறம் நம்ம ஹோபி, அப்புறம் ஜின், இவங்க 3 பேர் வந்திருப்பாங்க. என்னடா அவள் ட்ரெஸ் மாற்றி தானே போகிறான், நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. நாங்கள் வெளியே நின்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களாம் போகிறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ் மாத்திர இடம் வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே இருக்குது. இது வந்து சோஃபாவில் உட்காந்துட்டுருக்கறதுனால அது தெரியாது. இப்போ அவங்க 3 பேர் அங்கே போய் நிற்கிறாங்க. கெஸ் பண்ணியிருப்பீங்க அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஓகே, நம்ம வாங்க கதைக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடுறீங்க. நாய் சுத்தமாலுமே பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா திட்டிகிட்ருக்கீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது உங்களுக்கு. ஷோ இது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிப்பு போடுறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஜின்னு இருந்துட்டு உள்ளே வராங்க. நீங்களா டி யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஜின் நீ எதுக்கு இப்போ உள்ள வந்தா அப்படின்னு கேட்குறான். ஏதோ முனங்கிற சத்தம் கேட்டுச்சு, அதனால் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா எதுவும் முனங்கல, தயவு செஞ்சு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முனங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹிப்போ வந்துட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே நீங்களும் அப்படியே போய் ஜஸ்ட்டில் மோதிட்டு நிற்கிறீங்க. அவரா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணாலே கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கம்முனு கையேட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரை அப்படியே ஜிப்பை போட்டுவிட்டு உங்களுக்கு அழகாக லிப்ஸில் அழகாக பிக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடுறாரு. நீங்களா என்ன பண்ணுறீங்க, அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் போட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து அழகாக சிரிச்சுட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா ஷோ எல்லாம் என் மேலே தப்பு. நான் இருந்துட்டு இவனுங்களை துரத்தி சைட் அடித்தோம் பார்த்தியா, அதுவும் இல்லாமல் அந்த நைட்டு நான் கொடுத்தேன்ல, ஏன் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அடிச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு அப்படியே போய் காட்டுறீங்க. இப்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரே வார்த்தையை சொல்கிறான். நீங்களும் அப்படியே வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் மாற்றுறீங்க. இப்போ வந்துட்டு இருந்துட்டு உள்ளே வர்றாரு. நீங்களா எனக்குலாம் இந்த ட்ரெஸ் நல்லா ஃபிட்டாக இருக்குது, நான் எந்த ஒரு முனங்களும் போடல, இப்போதைக்கு நீ உள்ளே வந்த இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் தான் இந்த ட்ரெஸ்லேயே இந்த கலெக்ஷன் எடுத்து வச்சேன், உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, சும்மா நச்சுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா கொஞ்சம் கம்மனு இருங்கடா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா தலையில் அடிச்சுக்கிறீங்க. ஆனால் என்ன இது குயின் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு உங்களால் சொதப்பிச்ச பிளானு சாவடி என்கிட்ட வாங்குவீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவனுங்களா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து அழகாக பிக் பண்ணுறாங்க. நீங்களா ஷோ என்ன இப்போ உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லிப்ஸு செம்ம இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. நீங்களா பண்ணுங்கடா, என்னத்தையோ பண்ணி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி நின்றீங்க. அவனை வந்துட்டு என்னடி ஃபீல் பண்ண மாட்டேங்கிற, நான் இருக்கிற கட்டுப்புக்கு ஃபீல்டில் வேறு பண்ணணுமா, போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சொல்கிறீங்க. தேவா எனக்கு ரொம்ப தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் இருந்துட்டு அப்படியே பார்த்து லைட்டாக அப்படியே உங்களை லிப்ஸில் லைட்டாக ஸ்மைல் வருது. ஐயோ இவனுக்குலாம் ஏன் தான் இப்படி பண்ணி என்னை இப்படி பண்ணுறானுவோ, இந்த ஜேகே சுகோ இப்போ இவன் சின்ன அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கா அவங்க பண்ணது எல்லாத்தையும் நினச்சிட்டு அப்படியே திருப்பி வருது. நீங்கள் அந்த எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவன் வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்றான். இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு 4-5 ட்ரெஸ்க்கு மேலே நீங்கள் வந்து போட்டு போய் வந்துருப்பீங்க. உங்களுக்கு டயர்டாக இருக்கும். இப்போ ஹோபின்ட்டு வராரு. நீங்கள் வந்துட்டு ஸோ உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வரீங்க. என்ன கிஸ் பண்ணணுமா பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு எதுவும் பண்ணல. அப்படியே உங்களை வந்துட்டு அங்கே லைட்டாக ஒரு சின்ன சேர் ஆட்டு இருக்கும், அதில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி வந்துட்டு அப்படியே உங்களோட லெக்குக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஷூஸ்லாம் போட்டிருக்கீங்களா, அந்த ஷூஸ் வந்துட்டு கழட்டி விட்டு உங்கள் லெக்கு வந்து அழகாக மசாஜ் பண்ணுறாங்க. நீங்களும் அதை பார்க்குறீங்க. ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்குறீங்க. ஹோபின்ட்டு இதாக இருக்கும்ல வயன், நான் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணுறாங்க. நீங்களா என்னடா இவன் பண்ணுறான், ஹாட்லியில் என்னமோ உங்களை பண்ணுது. நீங்களா எதுவும் கண்டுக்காத மாதிரி இருக்க பார்க்குறீங்க. பட் உங்களால் முடியல. ஹோபியவே பார்க்குறீங்க. ஹோபியை உங்களை பார்த்து அழகான ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், நீங்கள் அங்கே ஃப்ளாட்டு.
விழுந்துட்டிங்க அவ்வளோதான், வேறு என்னத்தை பண்ணி தொலைகிறது, அவ்வளோதான் விழுந்துருச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ அவர் வந்துட்டு எந்திரிச்சிட்டு அழகாக உங்களுக்கு லைட்டாக பிக் பண்ணிவிட்டு பார்த்துரு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இப்போ 3 பாய்ஸ் அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்களா எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படியே போட்டு காமிச்சிருப்பீங்க. முக்கால்வாசி நீ ஜாக்சன் தான் செலக்ட் பண்ணியிருப்பான்ட்டு அவன் நினச்சிட்ருப்பான். ஆனால் ஜாக்சன் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டான். பின்னாடி இருந்துட்டு பேலன்ஸ் 4 பாய்ஸ் இருப்பாங்களா, அவங்க தான் இது நல்லாயிருக்கா அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் அவன் பாய்ஸ் முக்கால்வாசி செலக்ட் பண்ணதை தான் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்புறம் வந்து செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுருக்கீங்க. ஜாக்சனா இதில் இது வேணாலும் போடுறீ, நீ அவ்வளோ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்கிறான். ஆமாம்மா, இந்த ட்ரெஸ் மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸை பார்க்குறீங்க. பாய்ஸா அப்புறம் எங்களுக்கு தெரியாமையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் நக்கலான ஒரு ஐஸில் பார்க்குறாங்க. நீங்களா இவனுக்கு வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு என்கேஜ்மெண்ட்க்கான பார்ட்டி எல்லாமே அப்படியே நடக்குதுடா. இப்போது நீங்கள் உங்களோட ரூமில் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜாக்சன் வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இடத்துல வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே போடுறீங்க. போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ் வந்து உங்களோட வெஸ்ட்டோடு அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணுது. நீங்களே யாருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. நீ தானா ஆரம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நான் தான். ஏன் வயன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆரம் உனக்கு இது சொன்னால் புரியாத ஆரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆரம் வந்துட்டு எல்லாம் எனக்கு புரியுது வயன், நீ பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேக்குக்கு வந்து உங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ வார்மாக ஃபீல் ஆகுது. நீங்களும் அப்படியே ப்ரீத்தை இழுத்து விடுறீங்க. இப்போ ஆரம் வந்துட்டு உங்களுக்கு திருப்பிட்டு உங்களோட லிப்ஸில் அழகாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவர் வந்துட்டு பார்த்து வயன் எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு நின்றுக்கிறீங்க. இப்போ இந்த ஃபேமிலி என்கேஜ் பண்ணிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேர் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இவங்க கூட இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவனா என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே ஓடி போகிறான். என்ன அங்கிள் இது மழை வேறு பெய்யுது. ஏன்ப்பா மழை பெய்யுறதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ தான் அவுட்டரில் வைக்கணும்னு சொன்னால் அதனால தான் அவுட்டரில் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனா சரி நம்ம இப்போ இங்கே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட கையில் வந்து ரிங்கை போட வரான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் கட் ஆயிடுது. இப்போ டக்குன்னு யாரோ ஒருத்தங்க அவங்க கையில் வந்து ரிங் போடுறாங்க. அந்த ரிங்கை பிடிங்க. நீங்களா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ கரண்ட் வந்துடுது. இப்போ அப்படியே அர்ஜுன் வந்துட்டு உங்கள் கையை பார்க்குறேன், ரிங்கை போட்டிருக்குது. அர்ஜுனா அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் எப்படியோ முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே போகிறாங்க. இங்கே ஜாக்சன் வந்துட்டு இப்போது நீ எனக்கு பாதி ஒய்ஃப் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களா அவனோட ஹக்கை வந்து தள்ளி விட்றீங்க. அவனா வயன் உன்னை நான் முடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம்ட்டு, பட் உன்னை ஹக் பண்ணுவேன் கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணுறான். உங்களோட சீக்கில் கிஸ் பண்ணுறான். அப்படியே லிப்ஸ் கிட்ட வந்து கிஸ் பண்ண வரான். இப்போ அப்படியே ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அவனா அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி இதை பார்க்குறான். நீங்களா அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிடுறீங்க. இப்போது அப்படியே உள்ளே போகணுன்னு பரதேசி நாய் வேறு என் உடம்ப தொட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே ரப் பண்ணுறீங்க உங்களோட பாடியை. இப்போ உள்ளே போகிறீங்க. உங்கள் ரூம்குள்ளே போயிட்டுருக்கீங்க. இப்போ அவங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே இழுக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க இழுத்து பெட்டில் போடுறாங்க. நீங்களா யாரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு யாருன்னு தெரியும். 7 வயசில் எவனோ ஒருத்தங்க வந்து இருப்பான். காலையிலேருந்து யோசிச்சு பார்க்குறீங்க எவன் ஒன்றும் வரலின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த ஜிமினாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க. அதே மாதிரி இருக்க பார்த்தா ஜிமின் தான். அவன் வந்துட்டு என்னடி அவன் என்னை ஹக் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். அதான் அவன் சொன்னான்ல என்னோடய ஆஃப் ஹஸ்பண்டுன்ட்டு, அதனால் ஆஃப் ஹஸ்பண்டு அப்புறம் நாங்கள் யார்டி ஃபுல் ட்ரீ நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க விட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தள்ளி விடுறீங்க. அவன் வந்துட்டு வயன் நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற சரியா, இருந்தாலும் நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி போ என் ரூம் விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியே ரூம் விட்டு போகிறாங்க. நீங்களா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் நீங்கள் அவ்வளோ ஜாலியாக தூங்குறீங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா கிளுன்னு போயிருக்கோம். அதனால்
இப்போ நீங்கள் அப்படியே மார்னிங் கீழே இறங்கி வரீங்க. பார்த்தா ஜாக்சன் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்ருக்கான், நியூஸு. நீங்களாக கீழே வரீங்க, அவனையே பார்க்குறீங்க. அவனை அவங்கள பார்த்துட்டு அப்படியே கண்ணடிச்சு முத்தம் கொடுக்குறான் ஹேரில். உங்களால் முடியல, அப்படியே கண்ணு உங்கள் சைடு பேக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே நத்தி பட்டிலே டப்புன்னு சொல்கிறீங்க. ஹே வயன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் கேட்குறான். அப்படியே நீங்கள் அந்த கனவுலேருந்து அப்படி வர்றீங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா அப்படியே போய் கிச்சனில் போயிடுறீங்க. உங்களுக்கான கஃபே வந்து போட்டு அப்படியே வரீங்க. இப்போ நீங்கள் வந்து பாய்ஸ் ரூமில் பார்க்குறீங்க. பாய்ஸ் ரூமில் யாருமே இல்லை. நீங்களா அந்த சைடை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்க்குறீங்க. பார்த்தா ஜாக்சன் உங்களெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவனோட பார்வையே என்னமோ மாதிரி இருக்குது. தேவையில்லாமல் தப்பாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு காஃபி குடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ ஜாக்சன் வந்துட்டு அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள்கிட்ட வரான். என்ன ஒயன் பேச முடியாதா? ஏன் பேச முடியாது உனக்கு? சொல்லு பார்க்கலாம். ஏன் ஒயன், ஏன் என்னை பார்த்தா ஓடுற? எச்சா உனக்கே தெரியுண்டா எதனாலேன்ட்டு. நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணமே நீ தானடா. வயன் எதுக்கு இன்னும் அதையவே நினச்சிட்டு தொங்கிட்டு இருக்க? அதெல்லாம் பாசிடி. அதுவும் இல்லாமல் அவளை வேலைக்காரி தானே, வேலைக்காரிக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு சரி கடுப்பாகுது, அப்படியே மண்டைக்கு சூடேறுது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாண்டா, உன்ன மாதிரி எச்சையும் உன் எச்சத்தனமான ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. வயன் நீ மறந்துட்டே நினைக்கிறேன், நீயும் எங்கள் ஃப்ரெண்ட் தான். ஆமாண்டா, அதை நினச்சி தான் நான் இப்போ வரைக்குமே ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை மாதிரி ஒரு கன்றாவியான ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. உங்கள் கூடலாம் சேர்ந்து இருந்த மத்தியா அது நினச்சாலும் எனக்கு அவ்வளோ அருவருப்பாக கட்டுப்பாக இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. போயிட்டு நாய் நாய் எப்படி பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அவ்வளோ கட்டுப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் நீங்களா அப்படியே ஆரம் கால் பண்ணுறீங்க. ஆரமாக அப்படியே ஃபோன் எடுக்கிறாரு. ஆரம் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வயன் அது வந்து நாங்கள் கொஞ்சம் மாஃபியா ஒர்க்காக வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். நான் அப்புறம் ஜியோப்பு, அதுக்கப்புறம் ஜேகே, சுகா, நாங்கள் 4 பேரும் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாஃபியா ஒர்க்கா, என்ன டீலிங் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி அந்த ஷிப்பில் வந்து நம்ம வெப்பன்ஸை கடத்திட்டு இருக்கோம்ல, அந்த வெப்பன்ஸுக்கான டீலிங் தான் வந்திருக்கு, அதனால நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களா சரி அந்த டீலிங்கை பார்த்துருங்க, பட் நாளைக்குள்ளே நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே ஹெட் நோட் பண்ணுறீங்க. இப்போ கீழே இறங்கி வரீங்க. கீழே இறங்கி வந்தீங்கன்னா பேலன்ஸ் 3 பேர் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா வி, ஜிமின், ஜின் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்களா அவங்கள பார்த்துட்டு எந்த ஒரு சிரிப்பு எதுவுமே சிரிக்கல. அப்படியே நீங்கள் பாட்டு கீழே இறங்கி வரீங்க. அவங்களா உங்களை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இது ஜாக்சன் பார்த்துட்டு இருக்கான். என்னடா யாரை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் மேமை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு டைம் பார்க்குறதுக்கு கண்ணு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே அவங்களும் வந்துட்டு அப்படியே அவளை முறைச்சி பார்க்குறாங்க. அவனும் வந்துட்டு இவங்களை முறைச்சி பார்க்குறான். வேலைக்கார நாய்களெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வச்சுருக்கோன்னு தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் வந்துட்டு. நீங்களா ஆமாண்டா, உன்னையும் தெருவோட நிற்க வச்சுருக்கோணும். எங்கள் அப்பாவோட பேங்க் கம்பெனி கரப்டானதுனால தான் இப்போ நான் நீங்கள் நின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அர்ஜுன் சார் இப்போ ஜாக்சனுக்கு சரி கோவம் வருது. பட் அது எல்லாத்தையுமே அப்படியே கையோடு அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இருக்கான். வயன் எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? அப்படியே அடித்து ஒட்டச்சிடணும் போல இருக்குது மூஞ்சியை. ஆனால் வாட் டு நான் உன்னை லவ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் அவனை ஒரு டிஸ்கஸ்டிங்கான லுக்கில் பார்க்குறீங்க. இப்போ வந்து சரி வயன் வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் நீங்கள் இருந்துருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு வேறு நம்ம வெட்டிங்க்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணவா? அதை ஆர்டர் பண்ணால் வீட்லேயே வந்துடும், நான்லாம் உன் கூட வரணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனை வந்துட்டு என்ன வயன் இது, நம்ம வெட்டிங், நம்ம கல்யாணம் நடக்க போகுது, வராமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்கான். இதையா ஜேகே வி இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான கோவம் வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் அப்படியே அர்ஜுன் வராங்க. அர்ஜுன் வந்துட்டு
என்னாச்சு அர்ஜுன் அர்ஜுன் வந்துட்டு என்னாச்சு ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜாக்சன் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை ப்ரோ, நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்ல, சரி வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கலாம் வான்னு கூப்பிட்டா வரமாட்டோம் உங்கள் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் வயன் உன்னால் போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனா கோவத்தில் கேட்குறான். நான் எதுக்கிட்ட போகணும், உங்களோட எச்சத்தனமான கம்பெனி காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னைய பெற்று வளர்த்துனாங்களே உங்கள் அப்பா, நீ பண்ண தப்பு மயிரையெல்லாம் அப்படியே மறைச்சி இது பண்ணாங்க உங்கள் அப்பா, அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்களாம் வாய் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜாக்சன் இதை பார்த்துட்டு சரி வயன் வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இப்போ அப்படியே அர்ஜுன் வந்துட்டு கண்ணை கட்டுறாங்க அந்த பசங்களுக்கு, நம்ம பாய்ஸ்க்கு. அவங்க 3 பேரும் அப்படியே பின்னாடியே போகிறாங்க. நில்லுங்க, நீங்கள் எங்கடா வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எங்கள் மேமுக்கு செக்யூரிட்டியாக நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களா அப்படி சொல்கிறாங்க. நீங்களா பார்க்குறீங்க, அர்ஜுனை பார்க்குறீங்க. அர்ஜுன்ங்கிற மாதிரி கண்ணை கட்டிச்சிக்கிறான். ஜாக்சன்கிட்ட செக்யூரிட்டி என்னை விட அவளுக்கு யாரா செக்யூரிட்டி தர போகிறான் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனா கூப்பிட்டு போகிறான். ஆனால் பாய்ஸ் வந்துட்டு வராங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏன் உனக்கு பண்ண பயமாக இருக்கா அவங்கள பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாரை பார்த்து பயம், இவனுங்களை பார்த்து நான் பயப்படுறேன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்புறம் என்ன கூட வர்றதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி உன்னோட ஆசைன்னா அதுதானா, நிறைவேற்றிட்டா போச்சு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இருந்துட்டு அவங்க கூடயும் போகிறாங்க. இப்போ வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கேயா ஒரு 4-5 ட்ரெஸ் அப்படியே கொடுத்து இதெல்லாம் போட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே அமுச்சு விட்றான். அவன் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே பொம்மை மாதிரி அதெல்லாம் போட்டு வந்து அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. பட் அவன் சொல்கிற ட்ரெஸ்ஸு எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணல. பின்னாடி நம்ம பாய்ஸ் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே 3 பேருமே சேர்ந்தாப்புல இந்த ட்ரெஸ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு வரீங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே ஜிமின் வந்துட்டு சரி நான் இப்போ போய் தங்கச்சி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு முன்ன பார்க்குறதுக்கு போயிருப்பாங்க. இப்போ வியும் ஜின்னும் மட்டும்தான் இருக்காங்க. நீங்களா அப்படியே ரூம்லேயே பூட்டிகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இவனோட 2 ஃப்ரெண்டுக்கு எப்போ தான் வரப்போனாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது அப்படியே உங்களுக்கு டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்களா ஜின் என்ன ஜின் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன ஜின்னா, நான் ஒன்றும் ஜின் இல்லை ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களா அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. எப்படி இருக்க தெரியுமாடி நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணுறான். இந்த பக்கமாக நீங்கள் வந்துட்டு அவனை போட்டு தள்ளி விட்டு தேவையில்லாமல் தொட்டு பேசாத இதெல்லாமே நாளைக்கு நைட்டோட தெரிஞ்சிருண்டி, மேரேஜு நம்மளுக்கு நடக்குது இல்லை அப்போ பார்த்துக்கலாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஈவிலாக பேசிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனா வெட்டான லுக்கில் இருந்துட்டு போய் உட்காடுறீங்க. இப்போ அவன் வந்துட்டு சரி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலான்ட்டு வந்தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களாம் அப்படியே அவனை பார்க்குறீங்க ஒரு பிளாங்க் எக்ஸ்ப்ரெஷனோட, நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் பண்ணல. இப்போ அவனை வந்துட்டு ஆமாம் ஏன் வரப்போகிறாங்க, என்னோடய காய் அண்ட் சரி. ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், அவங்க எல்லாமே பிஸியாக இருக்காங்க போல இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்மளோட ஜாஸ்மின் அப்புறம் சாய் 2 பேரும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஹனிமூன் போயிருக்காங்க. அண்டு நம்ம அவர் வந்துட்டு லில்லி இருந்துட்டு செம்ம மாடல் ஆகிட்டா. எல்லாம் அவளோட பேச்சு தான், எங்கே பார்த்தாலும் மாடல் அப்படிங்கிற மாதிரி. தென் நம்ம ராக்கி இருந்துட்டு இங்கே தான் அவங்க அப்பாவோட வீட்டில் தண்டை சோறு பண்ணிவிட்டு பொண்ணுங்க கூட எல்லாம் சாரி எல்லாத்துக்கூடயும் ஜாலியாக அவன் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் ரோஸு ஐ திங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனா அப்படியே யோசிக்கிறான். ஆமாம்ல ரோஸ் வந்துட்டு அவங்க அப்பா கூட எங்கேயோ ட்ரிப் போயிருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்கள் அண்ணனுக்கும் ரோஸுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். நீங்களா ஆமாம் என்கேஜ்மெண்ட்லாம் அந்த கூட தான் இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு தெரியலடா உங்களை பற்றி, அதனால தான் தேவையில்லாத நாய்களாக நீங்கள் வந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். நீங்களாம் அப்படி பேசிகிட்ருக்கீங்க. அர்ஜுன் வந்துட்டு அச்சோ வயன் இப்படி பேசுகிற, சரி விட நாளைக்கு அவங்கள வந்து பிக்கப் பண்ணணுன்னு, அதனால தான் ஓகே நீ ரெடியாயிரு, நீயும் நானும் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம், அவனுங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உன்னைய பார்த்தாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவனுங்களை நான் பார்த்தேன்னா அனோயிங்காக இருக்கும், அதனால நான்லாம் வர முடியாது போட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனா ஐயோ ஒயன் நீ வந்து தான் ஆகணும், ஏன்னா நீ தான் என் ஒய்ஃப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போகிறான். நீங்கள் வந்துட்டு இதுக்கு தான்டா நானும் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. இப்போ அப்படியே அர்ஜுன் வந்துட்டு கால் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணுறீங்க. என்னடி ஆச்சு, அவன் எதுக்கு இப்போ ரூமுக்கு வந்துட்டு போகிறான்,
அதுவா ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ளர்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ, ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் எல்லாத்தையும் ரூமில் விட்டுட்ருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசு நீங்களா? என்னவே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்னவி எதுக்குடி அவன் ரூமுக்கு வரான்? தேவையில்லாமல் அவன் பண்ணிகிட்டு இருந்தான், நல்லா எதையும் பார்க்க மாட்டேன், இப்போவே சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அச்சோ இவனுக்கு வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே நோட் பண்ணுறீங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களா பாய்ஸ் யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா அவங்கள வந்து இதுக்குள்ளே நீங்கள் இழுத்தோட வேண்டான்னு பார்க்குறீங்க. ஏன்னா தனியாக போய் நீங்கள் உங்களை கொண்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவனுங்களை துடிக்க கொள்ளணுங்கிற அவ்வளோ வெறி உங்கள் கண்ணுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு பாய்ஸ் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் வந்துட்டு கிளம்பிடுறீங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அங்கே முன்ன பார்க்குறதுக்கு போயிருப்பான். இங்கே வந்து ஆரம்பம் ஜின்னும் வியும் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேர் இருந்துட்டு அர்ஜுன் கூட வந்துட்டு முக்கியமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்களாக இருந்துட்டு ஜாக்சன் கூட போயிருப்பீங்க. இப்போ இருந்துட்டு அப்படியே கார் வந்துட்டு போகுது, அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகுது. ஏர்போர்ட்டுக்கு போன நீங்களா அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா அவனுக்கு 2 பேருமே அப்படியே வரானுங்க. உங்களுக்காக இங்கே ரத்தம்லாம் அப்படியே கொதிக்குது. இந்த ஈவினிங் உங்களுக்கு வேறு மேரேஜ் வேறு இருக்குது. நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அவங்கள அப்படி இப்போவே கொண்டு தொலையணுங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பு வருது. ஆனால் நீங்கள் இவங்களை அப்படி அசால்ட்டாக சாகடிக்கூடாது, துட்டிக்க கொள்ளணுங்கிற ஒரு இதுலேயே இருக்கீங்க. இப்போ அவனுங்க வந்துட்டு ஹாய் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து கேஷுவலாக ஹக் பண்ணுறாங்க. நீங்களா பேக்கப் எதுவுமே பண்ணல, அப்படியே நீங்கள் போய் காரில் உட்காந்துக்கிறீங்க. அவனுங்களா என்னடா இன்னும் அவள் மறக்காமல் இருக்கா போல்? ஆமாம் அவள் எதுவும் மறக்கல, வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த வண்டி இருந்துட்டு நார்மலாக போயிட்டுருக்குது. இங்கேயா அவனுக்கு வந்துட்டு வயன் உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ காய் இருந்துட்டு அப்படியே கிஃப்ட் எடுத்து காட்டுறான். எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளிடுங்க. இந்த பாரு இந்த பர்ஃப்யூமுக்கு பாரு, இது சூப்பராக இருக்கும், அடிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறான். இப்போ அப்படியே பிளாங்காகிடுது எல்லாமே. அப்படியே இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணு திறந்து பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குடோனில் இருக்கீங்க. அந்த ஷெல்டரில் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாக்சனோட ஆளுகளாக இருக்காங்க. நீங்களா அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஜாக்சன், காய், அதுக்கப்புறம் சரி இவங்க 3 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நீங்களா அப்படியே ஸ்மெட் பண்ணுறீங்க. அவனுங்களா வயன் எங்களுக்கு நீ ட்ராப் போட பார்க்குற ஏண்டி? என்ன ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா எங்களுக்கே நீ ட்ராப் போடுவ. இந்த ட்ராப் எங்களுக்கு இல்லை உனக்கு. எப்படி ஜாஸ்மின், சாய் இவங்க 2 பேர்த்தையும் நீ இருந்துட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிடுவியம்மா, அது ட்ரங்கன் கேஸ்க்கு போயிடுமாம்மா. அப்புறம் இல்லையே அச்சோ அவளை எத்தனை பேர்த்த ரேப் பண்ணி வச்சு கொண்டிருக்கா. சே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு வயன், அவ்வளோ ஃப்ரெண்டு தானே. அதுக்கப்புறம் நம்ம ரோசியன் ராக்கியை என்னடி பண்ணி வச்சுருக்க? அவங்க அப்பாவையும் விடல. அந்த ரோசி என்ன பாவம், அவளோட ஃபேஸ் தான் அழகாக இருக்கும் விட. ஆனால் என்ன அவங்க 2 லவ் பேர்ட்ஸையும் ஒரு முட்டை அனுப்பிவிட்டு அதை நினச்சா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே அவனுக்கு சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சரி இருந்துட்டு வயன் இங்கே பாரு, உன் மேலே இது கையை வச்சம்மா, அது ஏதோ அனாதை புள்ள, அதை இப்படி போய் போட்டுச்சா, உனக்கு என்னடி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அவனுங்களா அப்படி கொலகாண்ட முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டா எச்சைகளா, இப்போவும் நான் தான் சொல்கிறேன் பாரு, சாவு என் கையிலடா, உங்களோட சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவனுங்களாம் சிரிக்கிறாங்க. எப்படி வயன் இப்படி இருக்க? ஐயோ மாஃபியா குவீன்னு. ஏண்டி எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்காமையா இருப்போம். டக்குன்னு உங்கள் அப்பாவோட பேங்க் கம்பெனி வந்து கரப்ட் ஆகுமாம்மா, நீ இருந்துட்டு வந்து எங்ககிட்ட வந்து நல்லபடியாக நடந்துப்பியாம்மா. நாங்கள் நீ என்ன நினச்சிட்ட, நீ உன்னைய பார்த்தோன்னே அப்படியே நாயாட்டா அப்படி தொங்கப்பட்டு வந்துடுவேன்னு நினச்சியா? ஷோ நீ எப்போ ஆட்டத்தை ஆரம்பிச்சியோ லில்லியை தூக்குனியோ அப்போவே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுடி. அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பித்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டு ஜாஸ்மினையும் சாயும் போட்டு தள்ளியிருக்க. சாய் இருக்கான் பார்த்தியா, எனக்கு லாஸ்ட்டில் கால் பண்ணி
ஒயனை மட்டும் நம்பிடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறத்துல இருந்தால் உன்னை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் விசாரிக்கிறதுக்கு ஒருத்தங்களை ஹையர் பண்ணியிருந்தேன். அவங்களும் நல்லாவே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒருத்தங்களை வந்து கூப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தங்களாக இருந்திருப்பாங்க உங்களோட மாஃபியா இதில். அவங்க வந்துட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த செக்கை காட்டி கொடுத்து தான் நீ என்னை பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டி. ஐயோ வயன், உன்னை நான் அப்படியே கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே என் பொண்டாட்டியாக ராணியாட்ட உட்கார வைக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நீயும் மற்ற பொண்ணுங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறிய வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜாக்சன் வந்துட்டு கையை வைக்கிறான். நீங்களும் அப்படியே கையை தட்டி விட்றீங்க. அப்படியே அவனை முறைக்கிறீங்க. ஐயோ ஏன்டி இப்படி மறைக்கிற? இப்போவும் நான் சொல்கிறேன், நீ வேர்ஜினாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோவேன், நானே உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த 7 எச்ச நாய்க கூட போய் நீ படுத்துருக்க. என்ன அவனுங்க நல்லா பண்ணானுங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் அப்படியே ஒருத்தவங்களை முறைச்சி பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு ஏன் வயன் எனக்கு என்ன இதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே தெரியும்டி. ஆனால் உங்கள் அண்ணனும் உங்கள் அப்பனும் செம்மையாக நடிச்சானுங்க பாரு. அந்த நடிப்பில் அப்படியே நான் விழுந்துட்டேன். ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜாக்சன் வந்துட்டு சரிடா இன்றைக்கி இவ்வளோ முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே ஜாக்சன் தப்பாக நினச்சிக்கிறேன்னா நான் என்ன பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காய் கேட்குறான். டே அடித்து மூஞ்சில் அடிச்சிடான். இருந்தாலும் அவளை நான் லவ் பண்ண, அதனால் நான் ஃபஸ்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவனுங்க அப்படியே உங்களை டச் பண்ண வராங்க. நீங்களாம் சட்டுன்னு அங்கேருந்த ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே அவனுக்கு நெத்தியில் போட்டு அடிக்கிறீங்க. இப்போ டக்குன்னு ஒருத்தவனோட கண்ணை வாங்கிட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அவங்க கண்ணு முன்னே தெரியாமல் சொல்கிறீங்க. அவனும் விழுந்துட்டு கண்ணு முன்னே தெரியாமல் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சு நின்றுட்டு சுட்டுட்ருக்கீங்க. இப்போ அவங்களோட கண்ணு எல்லாமே தீர்ந்துருச்சு. அப்படியே பக்கத்தில் அந்த டேபிள் எடுத்து அப்படியே டக்குன்னு அடிச்சுட்டு இப்படி வந்து தப்பிச்சங்கிறது போகிறதுக்கு பார்க்குறீங்க. ஏன்னா சுற்றியுமா அவனுங்க உங்கள் ஆளுக சுத்தமானுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு எவனோ ஒருத்தன் பின்னாடி வந்துட்டு உங்கள் தலையிலேயே ராடை வச்சு அடிக்கிறான். அப்படியே நீங்கள் தலை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுகிறீங்க. பார்த்தீங்கன்னா அது காய் உங்களை அப்படியே அடிச்சிருப்பான். உங்களுக்கா மண்டையிலேருந்து அப்படியே ரத்தம் வருது. ஆனால் உங்கள் கண்ணில் அப்படியே அந்த கொலவெறி இருக்குது. இப்போ அவனுங்க வயன் ஆனால் இப்படிலாம் நீ பண்ணியிருக்கக்கூடாது வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆகுது. இப்போ ஜாக்சன் வந்துட்டு ஐயோ பாரு ஏன் தான் இந்த இடத்த இப்படி அலங்காரம் படுத்தி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டு இருந்துட்டு ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் அவனையுமே பார்க்குறீங்க. கிட்டத்தில் வராதா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்க. அவன் வந்துட்டு எதுவுமே கேட்காம அப்படியே உங்கள் மேலே ஓவராகிறான். இப்போ டக்குன்னு அவனோட ஃபேஸை அப்படியே தாண்டி போய் ஒரு புல்லட் வந்துட்டு விழுகுது. அவனா அப்படியே பயந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். ஒரு செகண்டில் அவனுக்கே ஆட்டங்கன்றுச்சு. அவன் வந்துட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே வியும் ஜின்னும் வந்துட்டு இருக்காங்க. சுட்டது வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஜின்னு. இந்த பக்கம் அவனோட பாடி கார்ட்ஸ் அப்படி எவனுமே இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு கிளாஸ் நடந்திருக்கும்லடா, அந்த இடத்துல எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ இருந்துட்டு அப்படியே வராங்க. ஒயன் நீ சொன்ன பிளான் கரெக்டாக தான் இருக்குது. இவன் எதுக்குமே நம்பலை பாரு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் எதுவுமே நம்பலை, பரவாயில்ல நீங்களும் சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்களை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனுங்களும் அப்படியே முழிக்கிறாங்க. என்னடா இந்த கல்யாணத்தை தான் பிளானை வச்சு உங்களை போட்டு தள்ளுவேன்னு நினச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும்டா. இவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இந்த வந்திருக்கோம். என்ன பண்ணுறது, போயிட்டடா அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவனுங்களுக்கோ அள்ளு விடுது. டேய் இங்கே பாரு, நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் இருந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் அப்பாடா ட்ராகன் மாஃபியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ உங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வியோட வாய்ஸே மாறுது. இப்போ அந்த பக்கம் பார்த்தோம்னா ஜேகே, ஹோபி, அப்புறம் ஆரம், அதுக்கப்புறம் சுகா, இவங்க 4 பேரும் அப்படியே வந்து நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்களை பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கள, உங்கள் அப்பாவை முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுங்களாம் சொல்கிறாங்க. அப்படியே இவனுக்கு பயமாயிருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க? அசால்ட்டாக முடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்படி யார் தெரியுமில்லடா, எங்கள் அப்பாடா. அதான்டா சொல்கிறேன், உங்கள் அப்பந்தாண்டா, உங்கள் அப்பனை தாண்டா இப்போ தாண்டா முடிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவனுங்களுக்கு பயம் வருது. என்ன சொல்கிற அப்படிங்கிற என்ன நம்பலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேப் எடுத்து உட்காட்டுறாங்க. பார்த்தோம்னா அங்கே அவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கும்.
அதுலேயா அப்படியே அவங்க அப்பாவை சுட்டு சுட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே புல்லட் இறக்கியிருப்பாங்க. அது இவனுக்கு பார்த்துட்டு அப்படியே கைகாலெலாம் நடுங்குது. இப்போ சரி வந்துட்டு வயன் என்ன நினச்சிட்ருக்கீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ஸ்லாம் ஷேக் ஆகுது. இங்கேயா இப்போவும் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து அப்படியே போடுறாங்க. பார்த்தோம்னா அது வந்து ட்ராகன் மாஃபியா. இப்போ இருந்துட்டு அவனுங்களா பார்த்தியா ட்ராகன் மாஃபியா இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி கேட்குறாங்க. டே எப்படிடா எப்படி அப்பா அப்பா இங்கே பாருப்பா அப்பா இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியா ஒயின் வந்துட்டு அதையெல்லாம் அதிசயமாக பார்க்குறா. என்னடா இது இவங்களெல்லாம் எப்படிடா கொண்டு வந்து போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக அப்படியே பாய்ஸை பார்க்குறான். இப்போ பாய்ஸ் வந்துட்டு என்ன அப்பா 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 அழுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே என்னடா எங்கள் அப்பா மேலே எப்படி அவங்களால கையை வைக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அவ்வளோ கோவப்படுறான். வேர்ல்ட்லேயே நம்பர் 2 மாஃபியாடா எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாண்டா உங்கள் அப்பா வேர்ல்ட்லேயே நம்பர் 2 மாஃபியா, பட் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அப்படியே ஜிம்மின்னு இருந்துட்டு உள்ளே வராரு. நாங்களாம் நம்பர் 1 மாஃபியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போயும் உங்கள் ஐஸ் வந்துட்டு வியர்டாகுது என்னடா சொல்கிறாங்கன்னு. பட் அங்கே இருந்துட்டு நம்ம அர்ஜுன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அவர் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஏண்டா நம்பர் 2 எப்படி நம்பர் 1 டிஃபீட் பண்ண சொல்லு பார்க்கலாம். அதான் உங்கள் அப்பா முதல்ல எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான், போடணும்னு நினச்சேன், ஆனால் இந்த விஷயத்தில் போட்டுட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவனை வந்துட்டு என்னடா என்ன பணத்துக்கு போயிட்டீங்களா? வயன் என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்க, அவளே ஒரு சொட்டு என்ன அனாத நாய் தானே அது, பச்சை செத்ததுக்கு இன்னும் பெரிய புட்டிங்களாட்டா வந்து ரிவெஞ்ச் வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு அவனோட வாயிலே இது வந்து ஜாக்சன் சொல்லலை, இது வந்து செரி சொல்லிகிட்ருப்பான். இப்போ டக்குன்னு அவனோட வாயில் வந்துட்டு அப்படியே புல்லட் போகுது. அவனா அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ அப்படியே செத்து போயிடுறான். அவன் இந்த பக்கம் பார்க்குறான். பார்த்தா அந்த பாய்ஸ் அவங்க 2 பேரும் அப்படியே பயந்துட்டுருக்காங்க. இப்போ சுட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஜேயோப் தாண்டா சுட்டிருப்பான். சுட்டுட்டு ஓவராக பேசுகிற ஏண்டா அவள் அனாதை இல்லை, அவளோட அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஷாக்கோடையே பார்க்குறீங்க. இப்போது அவனுங்க ஐயோ இவன் வேறு செமையாக கோவப்பட்டுட்டானா, அதனால தானே சுட்டுட்டேன், ஐயோ வயன் சாரி வயன், இவனை டார்ச்சர் பண்ணி சாகடிக்கணும்னு நினச்சில அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களா அவங்கள பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்டடியாக எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. நீங்களா ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்மிட் பண்ணிவிட்டு அவன் கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் அட்டை போட்டிருப்பான். அந்த ஸ்கார்ஃப் எடுத்து அப்படியே உங்கள் கையை நீங்களே கட்டிக்கிறீங்க. கட்டிட்டு உங்களோட அப்படியே ஐகானிக்கான மாசான லுக்கில் அப்படியே முன்னாடி நடந்து வரீங்க. எங்கேயா ஜாக்சன் விட்டு வயன் வேண்டாம் வயன் விட்டுரு சரியா, நான் மறுபடியும் சொல்கிறேன் விட்டுரு, சரி தெரியாம என்ன தெரியாமல் பண்ணிட்டேன், அதுதானே சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அவனுங்களுக்காக பயம் வருது. இப்போ வந்துட்டு ஜாக்சனை அச்சோ ஜாக்சன் உன்னை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு நைஃப் எடுக்கிறீங்க. அவனா அப்படியே ஒயன் என்ன ஒயன் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்துட்டு நைஃப் எடுத்துகிட்டு வரீங்க. அவனா அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்றான். அப்போ பாய்ஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணல, அவனுக்கு பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு கையை பிடிச்சிட்டியா அச்சோ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நான் இந்த கையிலேருந்து அந்த கையில் அப்படியே மாற்றிட்டு நீங்களா அவனோட மெயின் பார்ட்டியவே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. அவனா அப்படியே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனா கத்திட்டு கிடக்கிறான். நீங்களா அப்படியே சிரிக்கிறீங்க. இந்த பக்கம் காய்க்கா அள்ளு விடுது. அவனா அப்படி பயந்துட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே காயை திரும்பி பார்க்குறீங்க. ஒயன் நான் எதுவும் பண்ணல ஒயன், இவனுங்க பண்ண சொன்னானுங்க அவனுக்கு பண்ண சொன்னால் நீ பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஆமாம் ஒயன், அவனுக்கு பண்ண சொன்னதுனால தான் நீ பண்ண, ஆமாம் ஒயன், இல்லைன்னா பண்ண மாட்டேன், ஆமாம் ஒயன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அப்படியே இது பண்ணிட்டு இருக்கா. நீங்களா அப்படியே சிம்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க.
ஆனால் எனக்கு இப்போ ஒன்றா கொல்லணும்னு தோணுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட பாடியில் அங்கங்கே ஸ்க்ராட்சை போட்டுகிட்டே இருக்கீங்க. அவனோட எந்தெந்த பாடியில் ஸ்க்ராட்ச் கொடுக்குமோ அந்த பாடியில் ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கேயா அப்படியே அவனுக்கு பிளட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இங்கே இவனுங்க வந்துட்டு அப்படியே கிழிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போய் உட்காடுறீங்க. என்ன வயன் போட்டுட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே கேட்குறாங்க. நீங்களாம் ஜேகேவை பார்த்து மறைக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு என்னடி மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். போடலாம் வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் இங்கேயே வெயிட் பண்ணலாம். அவனோட ரத்தம் இப்படியே பிச்சு அழிக்கணும், அவனோட வாய்ஸ் அவ்வளோ ட்ரை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே 10 நிமிஷம் ஆகுது. அவனுங்களாம் அப்படியே இப்போவே ட்ரை ஆகிடுது அவங்களுக்கு. நீங்களாம் அச்சோ இப்போவே ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே இப்போ ஆரம் வந்துட்டு கன் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களா ஆரம்பம் பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அந்த கன் எடுத்துகிட்டு சட்டுன்னு ஒன்று ஷூட் வந்து அவனோட லெக்கில் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே கத்துறான். கற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கத்துறத வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ காயோட சத்தம் கம்மியாகுது. காய்க்கு அப்படியே மெயின் பாட்டில் ஒரு சுடுறீங்க. அவனா அப்படி கத்திட்டு கிடக்குறான். இந்த மாதிரி அவங்களோட கத்தை வந்து கம்மியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் இஷ்டப்படி சுட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. இப்போ அவங்களோட பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. அவனுங்க செத்துட்டானுங்க. நீங்களா சாவுங்கட நாய்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோலை ஊற்றிட்டு அப்படியே கொளுத்தி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே காரில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ பாய்ஸ் வந்துட்டு உங்களை சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே அர்ஜுனை பார்த்து நீங்கள் முறைச்சிட்ருக்கீங்க. அர்ஜுன் வந்துட்டு ஐயோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கீழே குமிஞ்சிட்ருக்கான். சொல்லு, உனக்கு தெரியும் தான் நான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இல்லை உண்மையாலுமே எனக்கு எதுவும் தெரியாது வயன். உனக்கு தெரியாமல் அப்புறம் எப்படி இவனுங்க சொல்லு அப்படி. இல்லை வயன், இந்த மாதிரி நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன்ல நம்பர் 1 மாஃபியாவை கண்டுபிடிக்கணும்னு. அப்படி கண்டுபிடிக்க போகிற இடத்துல எனக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஒரு வேளை எனக்கு அப்படியே சிங்க் பண்ணி பார்த்தேன். இவங்களும் ஜப்பானு, அதனால் வந்து கேட்டேன். இவங்க தான் அந்த பிரதர் மாஃபியாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரி, இவனுங்க எதுக்கு என்கிட்ட வந்து சேர்ந்தானுங்க அப்படின்னு சொன்னேன். வயன் அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க. அது இல்லை வயன், உன்னைய பழி வாங்கிறதுக்கு. ஓ பழி வாங்கிறதுக்கு 2 வருஷமாக என்னை பழி வாங்க தவிர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா சொல்கிறீங்க. அவங்களா அப்படியே ஃபேஸை தொங்கப்படுறாங்க. ஓ ஃபேஸில் தொங்கப்படாதீங்க, நீங்கள் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா சிரிக்கிறீங்க. அவனுங்களா அப்படியே உங்களை பெட்டியாக பார்க்குறாங்க. சரி, நம்மளோட ரிவெஞ்ச் ஃபுல்லாக அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே உங்கள் கையை பார்த்தா உங்கள் கையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஜிபின் வந்துட்டு ப்ளீட் ஆகுதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், ப்ளீஸ் டி கொஞ்சம் கட்டு போடலாம். ஐயோ எனக்கு கட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாய்ஸ் வந்துட்டு ஐயோ என்னடியே உனக்கு பண்ணணும்னு சொல்லு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் சொல்கிறீங்க. சரி தப்பு தான், மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மன்னிச்சிக்கோ, உன்னை பழிவாங்க நினச்சது எதுவுமே விசாரிக்காமல் பண்ணது தப்பு தான். அப்புறம் அன்றைக்கி நைட் நடந்துக்கிட்டது அதுக்கெலாம் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். மன்னிச்சிக்கோடி, எந்த நீ இந்த ட்ரக்ஸில் இருந்தாலும் அப்போ வந்துட்டு நீ புலம்புனியா முன்ன கொண்டுட்டேன்ட்டு, அதனால தான் கொஞ்சம் நாங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து லைட்டாக டீயர்ஸ் வருது. ஹோபி வந்துட்டு அப்படியே அந்த டீயர்ஸ் வைப் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இந்த ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களா எதுவுமே பேசல, அப்படியே ஹக்குள்ளே இருக்கீங்க. வயன் சாரி வயன் அப்படிங்கிற மாதிரி வீ கேட்குறாங்க. நீங்கள் வீயை பார்க்குறீங்க. ஓ அதனால தான் நீ எப்போ பார்த்தாலும் பார்த்தா அரிகரிப்பாக பாப்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே வீக்காக அப்படியே சுக்குநூறாக எடுக்குது. நீங்கள் வந்துட்டு ஓ ஆனால் பரவாயில்ல, உங்கள் தங்கச்சிக்காக தானே வந்தீங்க. ஆனால் இந்த மாஃபியாவை எப்படி போய் போட்டிங்க? அதான் நம்மளோட மாஃபியா ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் போய் சொன்னேன். போய் சொல்லி போய் போட்டு வந்தேன். ஓ மாஃபியா குயின்கிட்டயே போய் சொல்கிறீங்க, ஸ்லேவ்ஸ் தானே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஸ்மெர்க் பண்ணிவிட்டு கேட்குறீங்க. பாய்ஸா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆமாம் எப்போவுமே ஸ்லேவ்ஸாகவே இருங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு லைட்டாக அப்படியே நோட் பண்ணிவிட்டு இது பண்ணுறீங்க. இப்போவா அப்படி உங்களுக்கு கால் வருது. என்ன சொல்கிறீங்க முன்னுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே பதறீங்க. பாய்ஸாக வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. இல்லை மின்னுக்கு பல்ஸ் என்னமோ சீரியஸ் ஆகுதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவா அப்படியே வந்துட்டு வண்டி எடுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியை அந்த டைரெக்ஷன் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைரெக்ஷன் வந்துட்டு போகிறேங்க. அதோட நான் இந்த பாட்டை வந்து எண்ட் பண்ணுறேன்டா. நாளைக்கு வந்துட்டு ஃபைனல் பார்ட். இது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கைஸ். ஓகே டார்மீஸ், பை பாய், லவ் யூ.
தேங்க்யூடா.